ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோனா விலாக்ஸ்லேருந்து சோனாலி பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சுவையான பாகற்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 4-5 சீரகம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு, அதனால் நான் அவ்வளோ சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சாப்பிட்றதுனால எதுவும் பிரச்சனை வர்றதில்ல. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபடணும். இது நல்லா வறுத்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒரு கண்ணாடி பதத்தில் வரணும். அப்படி நல்லா வரும்போது இடித்து வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பல் பூண்டை இடித்து இதில் சேர்த்துருக்கேன். அந்த பூண்டை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இப்படி எண்ணெயில் நம்ம தனியாக வறுக்கிறதும், இப்போ ஆனியன் சேர்த்துட்டு அதில் நம்ம பூண்டு போடும்போது ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு வரும்போதே சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி பாகற்காயை தனியாக ரோஸ்ட் பண்ணவே இல்லை, எண்ணெயில் வறுக்கலை. ஆனால் எல்லோரும் ஆட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு தான் இந்த மாதிரி செய்வாங்க. நான் வறுக்கலை, அதனால தான் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும்னு மூடி வச்சு இப்போ எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா அந்த பாகற்காயோட கசப்பு ஸ்மெல்லு நம்மளுக்கு டைரெக்டாகவே காமிக்கும். இப்போது அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பாகற்காயோட கசப்புத்தன்மை போயிடும். இப்போது இது இன்னொரு 5 நிமிஷம் இல்லைன்னா இன்னொரு 2 நிமிஷம் விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க நம்ம தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறதுனால, தக்காளி முழுசாக இருந்தால் எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். இதை நல்லா அரைச்சி ஊற்றிட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக கொதி வரும். அப்போது நம்ம இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. இதை நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தூள் உப்பு தான் சேர்க்குறேன், ஏன்னா அதுதான் எல்லா காயோட ஸ்ப்ரெட் ஆகுங்கிறதுனால. இப்போ தூள் உப்பு சேர்த்துட்டு திருப்பி இதை ஒரு பரட்டிட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலா ஃபுல்லாக பாகற்காயில் ஃபுல்லாக இறங்கும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக ஒரு பரட்டி விட்டாச்சா. இப்போது இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு புளி தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா கெட்டியாக நம்மளுக்கு பாகற்காய் தொக்கு தயார். இதை நீங்கள் ரைஸில் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். இது சொல்லும் போதே எனக்கு எச்சூறுது, எப்படா சாப்பிடுவோன்ருக்கு. நீங்களும் நான் போய் சாப்பிட்றேன், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸில் ரெசிபின்னு அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.